மச்சான் வர கரெக்டா வந்தாச்சு. வா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் ஒரு கல்லறை இருக்கும். இது மாதிரி வளைஞ்சிருக்கு. இந்த சவுண்ட் கேட்குது இல்லை? மேலே நிற்கிது. ஹாய் சொல்லு. ஹாய்ங்க, நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இனி வந்துட்டு எல்லா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும். இப்போதைக்கு எங்கள் அக்காவோட வீட்டுக்கு எல்லாம் போகிறோம். ஓகேவா? வாங்க. எங்கள் அக்காவை வந்து பெரிய அக்காவை நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ காலில். இப்போ வீட்டில் பார்ப்போம். இதாங்க அப்போ அதிதியை நல்லா பார்த்துக்கோங்க. அதிதி நிறைய பேர் அதிதியை விட்டு தான் கேட்பேன். எங்கள் பெரிய அக்காவோட வீடு பக்கத்தில் தான் இருக்குது. அதாவது ஒரு 4 வீடு தாண்டி தான் நடந்து போகிற தூரம் தாங்க. 4 பேருமே கிட்டத்தட்ட பக்கம்தான். ரொம்ப தூரம் எனக்கு கிடையாது. அதிகபட்ச தூரம் வந்து ஒரு 20 நிமிஷம் நடந்தால் போயிடலாம். அந்த மாதிரியான பக்கத்தில் தான் எல்லோரும் இருக்காங்க. கூப்பிட்டா ஓடி வர தூரத்தில் தான் எல்லோரும் இருக்காங்க. இந்த தொட்டி தான் நீங்கள் வாவலியிலேருந்து வாங்கி வச்சிருக்கு ரோஜா. எங்கள் அக்கா வீட்டில் வந்தால் முக்கணிகளும் பார்க்கலான்னு சொல்லுவேன். வாங்க, முக்கணிகளுமே எங்கே இருக்குது? இந்த தொட்டி தான்டா தான் அப்பா என்ன தெரியுமா பண்டு மீன் வாங்கி போட்ட தொட்டி. வா வா, முக்கணிகளும் பார்க்கலாம். ஏன் உறங்கியா கிடந்த? ஏன் வேலை இல்லையா? கேமராமேன் வேலை கொடுத்துருக்கு, புதிய வேலை. இதான் அங்கே அக்கா வீடியோ காலில் பார்த்துருப்பியலா? நிறைய பேர் கேட்டிருப்பேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பேன். என்ன தெரியுமா, அந்த கனவா மீன் வீடியோ பார்த்துட்டு உங்க அக்காவோட பேச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு. ஆனா புரியல அப்படின்னு சொல்லுவேன். இந்த பலாப்பழம் வாங்கி சாப்பிட மாட்டேன்னு காரணம் இதுதான். இங்க பாருங்க எத்தனை பிளாமரம் நிற்கி. எத்தனை மரம் நிற்கி? 1 2 3 4 5 5 6 பிளாமரம் மட்டுமே நிற்கி. இங்க வாழை இல்லை, இங்க நிறைய நின்று பேர் மாதிரி வளைஞ்சிருக்கு. இந்த சவுண்ட் கேட்குது இல்லை? மேலே நிற்கிது. வாங்க வாங்க வீடை பார்ப்போம். கையில சூடு சாயம் இருக்கு, நான் போனு கையில இருக்கு. நீ இப்ப 2 என்ன சேர்த்து தள்ளி அவளுக்கு ஒரு அக்கா வீட்டு போயிட்டு வந்தாச்சு. இன்னும் 3 பேரை விட்டு போனோம். நாளைக்கு இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. 3 பேர் உண்டு இல்லடா. கலாண்டி வீடியோ இன்னைக்கு எங்க போறான்? இன்னைக்கு ஆண்டிக்கு வீட்டுக்கு இல்ல, 3 ஆண்டி நாட்டுக்கு ஒரு ஆண்டி வீட்டுக்கு போனோம். ஆமா, நேற்று ஒரு அக்கா வீட்டு போயாச்சு. இன்னைக்கு வந்து முதல்ல வந்து 4வது அக்கா வீடு, அப்புறம் 3வது அக்கா வீடு, அப்புறம் 2வது அக்கா வீடு. ஓகே, வாங்க எல்லாரோட வீடையும் பார்ப்போம். எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு தெரியணும். இல்லை என்னோட ஃபேமிலி. 2வது அக்கா வீடு எங்கள் வீட்டில் இருந்து பக்கம் தான் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் போல் நடந்தால் போதும். ஆனால் அவங்க வேலைக்கு போகிறதுனால லேட்டாக தான் வருவாங்க. அதனால தான் அடுத்த நாள் போயிட்டுருக்குறோம். இதுதாங்க நான் 1ஆம் இருந்து 8ஆம் வரைக்கும் படித்த அரசு நடுநிலைப்பள்ளி குன்னத்தூர். இந்த அக்கா வீடு ரோட்டில் இருந்து கொஞ்சம் உள்ளே போனோம். அதுக்கு மேலே ஆட்டோ போகாது, அதனால நடந்து போகிறோம். இங்கே பெரிய கல்லில் ஃபுல்லாக ரப்பர் தோட்டம் தான், பார்த்துக்கங்க. ரப்பர் தோட்டத்துக்குள்ளாடி ஒரு வீடு. இப்படி வராங்க. யார் ஓடி போய் விழிச்சது முதல்ல? போய் விழிங்க, ஆளை காணல வெளியில் வரக்கு. வேறு ஆமாம் இருக்கேன் வையான் இல்லையாட்டில். அக்கா வீட்டில் இல்லையோ? ஃபோனும் விழிச்சல்ல உண்டு ஆளு. ஐயாம்மா எழுச்ச முடியே இல்லையா? வீடியோ எடுக்க குறோண்டா. எப்படி இருக்கு காலு? குழப்பம் இல்லை. ஏய் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? எல்லாரும் வீட்டுலயும் முன்னாடி போகணும். ஆனா எங்க அக்கா வீட்டுல மட்டும்தான் அக்கா பின்னு வாசல் வழி உள்ள வர்றது. பின்னு வாசல் வழி விருந்துக்கார வர ஒரே வீடு எங்க சின்ன அக்கா வீடு தான், கடைசி அக்கா வீடு. நார்மலா வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு டோரு, அதை அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாம் பின்னாடியே யூஸ் பண்ணுவாங்க.
இது போட்டிருந்தில்ல அன்னைக்கு சாய ஆட்டியதான் வீடியோ காலேஜ் இருக்குடா காலை அங்கே வேற போகுது வீடியோவில் ஒன்றுதான் அது குழப்பம் இல்லை வையான்னு சொல்லியாச்சு உடம்பு சரியில்லை அதனால தான் ஆமாம் இதுதான் வீட்டோட ஃப்ரெண்டு வாசல் இதுதான் முன் வாசல் இதுதான் எப்போவுமே நாங்கள் பின் வாசல் வழி தான் வருவோம் இந்த பக்கம் யாரும் போகிறது கிடையாது பார்த்தீங்களா கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஸ்பெஷல் இதுதான் தென்னை மரம் வாழை மரம் பிளா மரம் அப்புறம் வந்து மாமரம் எங்க பாய் 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 கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் ஒரு கல்லறை இருக்கும். அதாவது நார்மலாக மற்ற ஊர்களில் எல்லாம் எப்படின்னா கல்லறை தோட்டம்னு தனியாக வச்சுருப்பாங்க. நான் வந்திருக்கேன் நிறைய ஊருக்கு, அங்கே வந்து கல்லறைகள்னு தனி ஏரியா இருக்குது. ஆனால் எங்கள் ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வீடுகளுக்கு பின்னாடி இல்லை அவங்களோட சொந்த இடத்துல தான் அடக்கம் பண்ணுவாங்க. அதனால் எல்லா வீடுகள்லையுமே கல்லறைகள் எப்போவுமே இருக்கும். அடுத்து வந்து 3வது அக்கா வீட்டுக்கு போகிறோம். அந்த வீட்டில் தான் கல்யாண வீடு. அடுத்த மாதம் இந்த மாதம் 30ஆம் தேதி கல்யாண வீட்டுக்கு தான் போகிறோம். இது வந்து எங்கள் 3வது அக்காவோட வீடு. இதுவுமே நடந்து தான் போனோம், ஆட்டோ உள்ள போகாது. பைக்கில் வேணால் போகலாம், ஆனால் ஆட்டோ உள்ள போகாது. அதனால் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். இங்கே ரொம்ப என்ன எங்கே இருக்கு ஆண்டி வீட்டில் என்ன இருக்கும்? பட்டினா நாய். இங்கே நிறைய நாய் இருக்கும், அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை. அந்த அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு சொல்லிட்டு தான் வர்றது, பிடிச்சி கட்டி போட்டுரு அப்படி. இல்லையே போவோம் பார்ப்போம், ஒன்றும் செய்யாது. மழை ஆனதுனால பார்த்து கவனமாவா, அது குழப்பம் இல்லை, தான் கட் பண்ணி விடலாம். அது நின்றுப்பா பதுக்கப்பா சவுண்டு. ஓ அப்போ ஆள் உண்டா? பட்டியை பார்த்து தான் பேடி கெட்டி போட்டியா இல்லையா? அதான் அலாரம் அடிச்சுமே. நல்ல வேலை, அதுதான் அதிதின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்பா விழிச்சு செல்லுங்க அப்பா. ஓய் எப்படி சௌக்கியமா? வேலை இல்லைன்னு மச்சான் வர்றதுன்னு கரெக்டாக வந்தாச்சு. வா உனே எப்போ இல்லை தாடி மீசை வளர்ந்து முதலாவது செல்லு என்ன குழந்தை இல்லை அவ நீ இன்னும். இதான் மிளகு செடி. எங்க சக்கை எங்க? என்ன பங்கு சக்கை எங்க? எனக்காக விட்டுருக்கு ஒரே ஒரு பலாப்பழம், நல்ல டேஸ்டாக இருக்கும். கடவுளே கூழன் அப்போ வரிக்க எல்லாம் தீந்தா யாருக்கெல்லாம் பலாப்பழம் வேணும் ஓடியா இருங்க. மைக்கு சூப்பராக இருக்கு. சாப்பிடு மக்கள் சார். அங்கே வந்து 10 சோளா வாங்கினாலே 10 சோளா வாங்கினாலே 300-400 ரூபான்னு கேட்பாங்க. அதனால தான் வாங்குறது இல்லை. வேற யாருக்க வீடு அடுக்கலையும் காட்டல, இந்த வீட்டு அடுக்கலை மட்டும்தான். இங்கே சாயை தான், சாயை குடிச்சு வயிறு நிறைஞ்சு. நீ என்ன செய்த? பப்ஸு. எங்கள் ஒரு ஸ்பெஷல் முட்டை பப்ஸு. முட்டை பப்ஸ் தானடா? அப்பா அப்ப இதுக்கு மேல இன்னத்து சாய் குடிக்க, என் சாய் கொடுக்காத. பாருங்க வர்ற வழியில் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போடும்போது கேட்டிருந்தாங்க, அதாவது அந்த ரப்பர் பால் எல்லாம் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதாங்க ரப்பர் மரம். எங்கள் ஊரில் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்கள்ல. இதுதான் அந்த ரப்பர் மரம். இதில் இந்த மாதிரி டெய்லி வந்து சீவி வச்சுருவாங்க. சீவி வச்சுட்டு இந்த டப்பா இதில் மாட்டி விட்டுருவாங்க. அதுலேயும் சொட்டு அந்த பால் விழ ஆரம்பிச்சிடும். அப்புறமா வந்து அதை சேகரித்து ஷீட்டு மாதிரி செய்வாங்க. எல்லாம் கட்டிடும் இல்லையா? கடிச்சுமா அண்ணா இல்லையெல்லாம் பார்க்க. ஐயோ பூ ஓடாத. இதுதான் 2வது அக்காவோட வீடு. எல்லார வீட்டுக்குமே வீடியோ எடுத்தாச்சு. எப்போ அந்த நேரமே வந்தியா? கேட்டதான்டா. வீடு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. வீடு நல்லா இருக்கு, மாடல் எல்லாம். என்ன வேணாம்? ஆமாம், இதில் வந்து நம்ம உங்கள் ஊரில் பசுமாடெல்லாம் காட்டித்தாங்க அப்படின்னு கேட்டோம். கண்ணுக்குட்டி இது யாதுக்கு குட்டி? இது யாதுக்கு குட்டி? தெரியுது. ஆஃப் பண்ணு குழப்பம் இல்லை. போடியா தானே ராத்திரி அப்போவும்?
இதுகளுக்குள்ள குட்டியலா? இதுகளுக்குள்ள குட்டியா? அது இது கல்லாய விட்டாச்சு குட்டி. ஆ அது இது குட்டி வச்சிருக்கு. அப்போ எவ்வளோந்தா அது குட்டி மாதிரி இருக்கு. இது ஒரு வயசு கழிஞ்சு 1.5 வயசு ஆகுது. டாட்டா பாய் பாய். டாட்டா பாய் பாய். நேரம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணல பாரியா? காதை பாரு. அங்க ஒண்ணு ஒரு தடியன் கிடைக்கேன். அது கடை கேட்டாங்க. அது கொலைச்சிங்க பிறகு இன்னிப்பா கொலைச்சாது அப்படியா? தான் கொலைக்கணும் நல்லா. சரி ஓகே பாய் பாய். எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. இனி லாஸ்ட் பாட்டி வீட்டுக்கு. லாஸ்ட் இன்னி பாட்டி வீட்டுக்கு மாமியார் வீடு விருந்து. அது இன்னொரு வீடியோவில் வரப்போகுது. ஓகே பாய் பாய். பாய் பாய் சொல்லு.